பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? போராட்டம் நிறைந்த ஜெபமா இருக்கிறது. பவுல் எதற்காய் போராடி இருப்பார் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பரிசுத்தமாய் வாழணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபத்திலே, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபத்திலே போராடி, இன்மைக்கான ஆசீர்வாதங்களுக்காக பவுல் ஜெபத்திலே போராடி இருப்பாரா? ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறது கேட்காமலே கொடுக்கணுங்கிறதா. எங்க தாய்க்கு ஒரு தகப்பனுக்குமே எமக்கு இருக்கு அப்படின்னா, அவருக்கு நமக்கு என்ன தேவைங்கிறத முன்கூட்டியே ஆயத்தமா கொடுக்க தெரியுமா தெரியாதா? நான் அதனால சொல்றேன், இன்மைக்கான விஷயங்களுக்காக பவுல் ஜெபத்திலே போராடி இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. பவுல் போராடுறது எல்லாம் பிதாவினுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமே. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் மறுபடியும் அவங்க வழி தப்பி பிசாசனுடைய வலையில ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல வஞ்சிக்கப்பட்ட கூடாதேங்கிறதுக்காக ஜெபத்திலே போராடி இருப்பா. இந்த சபையை மற்ற சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியான சபையா மாத்துங்க ஆண்டவரே. இந்த உள்ள வாழ்வு பிள்ளைகளுடைய வாழ்வை பார்த்துட்டு மற்ற திருச்சபை ஜனங்களும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளும் பார்த்து வாழ்ந்த அந்த பிள்ளைகளை போல ஒழுக்கமா வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வாழ்வு பிள்ளைகளுடைய வாழ்வு முன்மாதிரியாய் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள்ல பிரச்சனைகளோடு சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம இருக்கிறாங்களே, அந்த குடும்பங்கள்ல உம்முடைய தொடுதல் ஏற்பட்டு அவர்களுக்கு சமாதானமும் நிம்மதியும் வர வேண்டும் ஆண்டவரே. சத்தியத்துக்குள்ள உபதேசத்துக்குள்ளே வரும் பொழுது வேற எதற்காகவும் ஜெபிக்க தோணல. இப்படித்தான் அப்போஸ்தலர்கள் ஜெபித்திருப்பாங்க இந்த எண்ணத்துல. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவளை போல நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு சபைகள் ஜெபங்கள் எல்லாமே சுயநலம் உள்ள ஜெபங்களாய் மாறி போச்சு.